அடுத்த கொஞ்ச நாளில் எதிர்க்கட்சி தலைவர் இப்போ என்ன பேசிகிட்டு இருக்காரு? கொஞ்ச நாளாக எதிர்க்கட்சி தலைவர் பழனிசாமி என்ன பேசுகிறாரு? 1% வாக்கு கணக்கு சொல்லிக்கிட்டு இருக்காரு. இப்போ அம்மையார் ஜெயலலிதா சொத்துக்குப்பு வழக்கில் திருவாளர் குமாரசாமி போட்ட கணக்கையை மிஞ்சுகிற மாதிரி அது இருக்கு. காத்துல கணக்கு போட்டு கற்பனையில் கோட்டை கட்டும் பழனிசாமி கடந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக வாக்கு 1% உயர்ந்திருக்குன்னு உளறி இருக்கார். இல்லாததை இருப்பது போல ஊதி பெருக்கி காட்டுவது பழனிசாமிக்கு கைவந்த கலை தான். 2019 நாடாளுமன்ற தேர்தலில் 20 தொகுதியில் போட்டியிட்ட அதிமுக 19.4 விழுக்காடு வாக்குகளை வாங்குச்சு. இதுவே 2024 நாடாளுமன்ற தேர்தலில் 34 தொகுதியில் போட்டியிட்டும் வெறும் 20.4 விழுக்காடு வாக்குகளை தான் வாங்கியிருக்கு. 14 தொகுதிகளில் அதிகமாக போட்டியிட்ட அதிமுக நியாயமாக கடந்த தேர்தலில் வாக்கு வாங்கியிருந்த 32.98 விழுக்காடு வாக்குகளை 2024 தேர்தலையும் பெற்றிருக்கணும். ஆனால் அதை விட 12.58 விழுக்காடு வாக்குகளை குறைவாகத்தான் வாங்கியிருக்கு. எளிமையாக சொன்னால் 2019 சராசரியாக ஒரு தொகுதிக்கு 4.16 லட்சம் வாக்குகள் வாங்கின அதிமுக 2024 வெறும் 2.61 லட்சம் வாக்குகளை தான் வாங்கியிருக்கு. ஒவ்வொரு தொகுதியும் சராசரியாக 1.5 லட்சம் வாக்குகளை இழந்திருக்கு எடப்பாடி தலைமையிலான அதிமுக. இப்படி மக்களால் நிராகரிக்கப்பட்டு ஓரங்கட்டப்பட்ட பழனிசாமி அதிமுக தொண்டர்களுக்கு சாதாரண கூட்டுறவு கணக்கே தெரியாதுன்னு நம்பி பொய் கணக்கை அவிழ்த்து விட்டிருக்கிறார்.